ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். அதாவது இன்றைக்கி டீச்சர்ஸ் டே, நம்ம ஸ்டூடெண்ட் லைஃபோட கடைசி டீச்சர்ஸ் டே. அடுத்து நம்ம டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னா அடுத்து நம்ம வேறு வேலைக்கு கூட போயிடும், வெளியில் தான் இருப்போம், பேரண்ட்ஸை கூட இருக்கலாம். பட் வந்து டீச்சர்ஸ் டேன்றது இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பில் லாஸ்ட்டு டீச்சர்ஸ் டே. காய்ஸ் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டு கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் செல்ஃபி எடுக்க போகிறோம். பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கார பசங்க பாரு, வாடா குட்டி கொஞ்சம் பார்க்க குழந்த மாதிரியே இருக்காங்க. அப்படியே முன்னாடி நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ளே போனோம். பார்த்தா சூப்பராக போர்டு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். கேக்கும் ரெடியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணலாம் வாங்கடான்னு சொல்லிட்டு 2 மணி நேரமாக நிற்க வச்சுக்கிறாங்க. நாங்கள் கூட வந்துட்டு டீச்சருங்க வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுவாங்களா? A few minutes later. அப்புறம் 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா டீச்சர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுங்களும் அசம்பிள் ஆகிட்டாங்க எல்லோரும். அப்புறமா பிரின்சிபல் பூஜை பண்ணார். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானே 7 AM உட்காந்துட்டு வீடியோ எடுத்துருந்தேன். என்ன போய் இப்படி இழுத்து விட்டாங்க பேச சொல்லி. என்ன பேசுறது தெரியல. ப்ரிப்பேர் ஆகிட்டு போனாலே நம்ம ஒன்றும் பேச மாட்டோம். இது வந்து அன்எக்செப்டடாக திடீர்னு போனால் என்ன பேசுறது? இது வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு வந்தோம். நாம் பிரின்சிபல் கேக் கட்டணுட்டு அது ஒரு ஷாட் எடுத்துகிட்டு, அப்புறம் ராதாகிருஷ்ணா இங்கே ஒரு ஃபோட்டோ ஒரு ஷாட் எடுத்துகிட்டு, அப்புறம் கேக் கட் பண்ணாங்க பசங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் அதை ஒரு ஷாட் எடுத்துகிட்டு, அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஸ்டாஃபுங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பப்ஸு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுன்னா வீட்டுக்கு டீச்சர்ஸ் டேவும் முடிச்சிட்டானுங்க. என்னென்னா போகிறது தான், கிளம்பலாம்.